சார் அது தொகுதிகள் தொகுதிகள் வாரியா பார்க்கும்போது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் அந்த தொகுதிகள்லாம் வந்து ஜம்ப் 2019 வெர்சஸ் 2021 ஜம்ப்ல வந்து லீடிங்ல இருந்தாங்க. நாம் தமிழர் பொறுத்தவரைக்கும். ஆனா ரீசென்ட் கேண்டிடேட் அனவுன்ஸ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எல்லாமே மொத்த தொகுதிகள் எல்லாமே அது ஹைலைட்டா வந்திருக்கு. கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, விழுப்புரம் இவங்கலாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸா? இதெல்லாம் வந்து எப்படி நீங்க பார்க்குறீங்க? இதெல்லாம் புது லிஸ்ட்லாம் வருமா? இந்த இந்த 2024 ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துமா? வீரப்பன் மகள் கேண்டிடேட்டுங்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த இளைஞர்கள் கூட்டம் அதிமுக வேட்புமனு தாக்கலுக்கெல்லாம் அந்த ஆவரேஜ் ஏஜ் வந்து 50+ இருக்குது. நாம் தமிழர் வேட்புமனு தாக்கலோட ஏஜ் எல்லாம் அதோட 25 இயர்ஸ் வந்து குறைவா இருக்குது. இதை நீங்க பாருங்க. எல்லா இடமும் அதிமுக வேட்புமனு தாக்கல் படத்தையும் நாம் தமிழர் வேட்புமனு தாக்கல் படத்தையும் பாருங்க. இது வெளிப்படையாகவே தெரியும். கேண்டிடேட் இதுல வந்து ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறது வந்து வீரப்பனோட மகதான். அதுவும் சீமான் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களே, மதிப்புரிய டாக்டர் ராமதாஸ் அவர்களே, ஜெயலலிதா அம்மையார் வீரப்பனை கடைஞ்சடிச்ச கொள்ளக்காரன் அந்த இதெல்லாம் கடுமையா விமர்சிக்கும் போது எதுவுமே பேசாத போது வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சீமான் கேட்டாரு. இப்பொழுது சமீபத்துல சேலம் பொதுக்கூட்டத்துல கூட வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதா கொள்ளக்காரின்னு ஜெயலலிதாவை கடுமையா சாடினாரு. அது காரணம் ஜெயலலிதாவே என்னால விமர்சிக்க முடியும், எடப்பாடி எனக்கு ஏமாத்திரம்னு ஜெயலலிதாவுக்கு எடப்பாடிக்கு ஊர்லயே போய் வதந்திகளை பரப்பாதீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமிகளே, சில ஆதரவாளை வச்சு பொய்யான புரட்டான செய்திகளை பத்திரிகைகள்ல ஃபீட் பண்ணாதீங்கிறத இன்டைரக்டா உங்களோட கிளாடித்தனமா எனக்கும் அரசியல் பண்ண முடியும்னு நீங்க தமிழரான உங்களை நான் விமர்சிக்க விரும்பல. அதே வேளையில கன்னடாரான ஜெயலலிதாவை வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டு நான் விமர்சிக்கிறேன்னு அது எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஒரு பதிலடி தான். இப்பொழுது வீரப்பன் மகளை கேண்டிடேட்டா நிறுத்திருப்பதன் மூலமா வீரப்பனுக்கு நினைவிடம் மிகப்பெரிய அளவுக்கு உயர்வடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவிடத்தை அவர் முதல்வரான பிறகு 1969 ஆண்டுக்கு பிறகு அதனை பெரிய அளவுக்கு உயர்த்தியது வந்து ஒரு முதல்வராக கலைஞர் கருணாநிதி அவர்களை தான் சாரும். அதுபோல மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஜான் பாண்டியன் அவருடன் இணைந்து என்னுடைய ஒரு தென் மாவட்ட பொலிட்டிக்கல் சமூக அரசியல் சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு பரமக்குடியில் இமானுவேல் சேகரனார் அவர்கள் புகழ் உயர இமானுவேல் சேகரனார் ஜெயந்தி பெரிய அளவுக்கு நினைவு நாள் பெரிய அளவுக்கு உயர்வதற்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் தான். முழுக்க டாக்டர் ராமதாஸ் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக இருந்த இமானுவேல் சேகரனார் புகழ் பெரிய அளவுக்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் ஐயா முக்கிய காரணம். அதுபோல் இன்றைக்கு வீரப்பன் அவர்களுடைய நினைவிடம் நாளை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தமிழர் அடையாளமாக உயர்வதற்கு ஒரு காரணமாக வித்யாராணி அவர்களை கிருஷ்ணகிரி வேட்பாளராக நாம் தமிழர் சீமான் நிறுத்தி இருப்பது ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது இந்திய அளவில் பேசப்படுகிறது, தென்னிந்திய அளவில் பேசப்படுகிறது, கர்நாடக ஊடகங்களில், கேரள ஊடகங்களில், ஆந்திர ஊடகங்களில் பெரிய அளவு பேசப்படுகிறது. தமிழக ஊடகங்களிலும் இனி தவிர்க்க முடியாமல் பேசப்படும். மேலும் கிருஷ்ணகிரி தொகுதியில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் அல்லது தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் என்று கூட நாம் தமிழர்கள் கட்சியினர் அதை முன்னெடுப்பார்கள். யாரும் இல்லாத சூழ்நிலையில் ஒரு நாயுடு, ரெட்டி போன்றவர்களே வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று KP முனுசாமி அவருடைய மகன் ஒதுங்கிவிட்ட சூழ்நிலையில் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஏன் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளராக வீரப்பன் அவர்களின் மகள் நிற்பது அது கூடுதல் ஒரு போலரைசேஷனையும் நாம் தமிழருக்கு அங்கு ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் தாக்கம் வன்னியர்களிடமும் வீரப்பனை ஏற்றுக்கொண்ட தமிழர்களிடமும் மற்ற தொகுதிகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது என்று கூறலாம். குறிப்பாக வீரப்பன் மகள் வித்யாராணி அவர்களை வேட்பாளர் நிறுத்திய போது வந்த கூட்டம் அனைவருமே கைத்தட்டினார்கள். அதில் வன்னியர்களின் பங்களிப்பு என்பது 10ல் ஒருவராகத்தான் இருக்க முடியும். மீதி 90% பிற தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் வீரப்பனை வந்து கைத்தட்டி வீரப்பன் மகள் வேட்பாளர் என்பதை கைத்தட்டி வரவேற்றார் என்றால் அதன் தாக்கம் களத்திலும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதுபோல் விளவங்கோடு தொகுதியிலும் கன்னியாகுமரி மாவட்டம் பல வித்தியாசமான சர்ப்ரைஸ்களை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக 1957 ஆண்டு
கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்ததும் நடந்த முதல் பொது தேர்தலில் காமராஜ் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தார். அப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர் மார்சல் நேசமணியும் தாழ்லிங்க நாடாரும் தான் கன்னியாகுமரி மாவட்ட தலைவரின் மக்களின் தலைவர்களாக இருந்தனர். அந்த காலகட்டத்தில் காமராஜருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வித செல்வாக்கும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கிடையாது. அவருக்குள்ளே செல்வாக்கு வளையம் என்று சொன்னால் அவருக்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் பாலகிருஷ்ணன் என்பவர், பால பிரஜாதி அடிகளாரின் தந்தை பாலகிருஷ்ண நாடார் என்பவர், அவர் மட்டும்தான் அவருடைய ஒரே ஆதரவாளர். அதை நம்பி கன்னியாகுமரியில் மட்டும் ஏதோ கன்னியாகுமரி சட்டமன்றத்தில் மட்டும் ஏதோ கொஞ்சம் வாக்குகள் தான் காமராஜ் தலைமைக்கே அந்த மாவட்டத்தில் உண்டு. மற்றபடி அங்கு பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் மார்சல் நேசமணியும் அடுத்தபடியாக என் தலைவர் ஐயா தாழ்லிங்க நாடார் அவர்கள் தான் என்பது 100க்கு 100 உண்மையான ஒரு ஆதாரமான ஒரு நிகழ்வு. 57ஆம் ஆண்டு மார்சல் நேசமணி அவர்கள் போட்டியின்றி கிள்ளியூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் லூர்தம்மாள் சைமன் அவர்கள் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு படித்த ஒரு பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சைமன் என்ற திருவிதாங்கூர் அந்த தமிழர் நிலத்தை தமிழ்நாட்டோடு இணைப்பவன் என்று போராடிய ஒரு மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய போராளி சைமன், அவரும் மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் தான் நேசமணி தலைமையில். அவருடைய மனைவி லூர்தம்மாள் சைமன் என்பவர் 57இல் குளச்சலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கு அந்த மக்களின் தலைவராக, அனைத்து ஜாதி மக்களின் தலைவராக ரசாக் என்றாலும் சரி, சைமன் என்றாலும் சரி, செல்லையா என்றாலும் சரி, PS மணி என்றாலும் சரி, வேலுப்பிள்ளை என்றாலும் சரி, அனைத்து சமூக மக்களின் தலைவராக இருந்த நேசமணிக்கு அமைச்சரவை பிரதித்துவம் கொடுக்காமல் காமராஜர் லூர்தம்மாள் சைமனுக்கு அமைச்சரவை பிரதித்துவத்தை வழங்கினார். அந்த லூர்தம்மாள் சைமன் அவர்கள் 1962ஆம் ஆண்டு காமராஜருக்கு எதிராக நேசமணி நிறுத்திய ஒரு சுயேட்சை வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டார். இப்படி பல அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு மண் கன்னியாகுமரி மாவட்டம். இன்னும் சொல்ல போனால் முதல் இந்துத்துவா MLA 2 கிறிஸ்தவர்கள் மத்தியில் யார் வை பாலச்சந்தரை தோற்கடிப்பார் என்ற சூழ்நிலையில் ஐயா தாழ்லிங்க நாடார் உழைப்பால் 1984ஆம் ஆண்டு முதல் இந்துத்துவா MLA வை பாலச்சந்தரை கொண்டு வந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அது மட்டுமல்ல, முதல் பாஜக MLA ஆக சிறிய எண்ணிக்கை சமுதாயமான கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த வேலுப்பிள்ளை அவர்களை, வேலாயுதம் அவர்களை கொண்டு வந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இதில் சமநீதி அடிப்படையில் வேலாயுதம் வேட்பாளர் ஆவதற்காக முழுமையாக உழைத்து அதனை வெற்றி பெற செய்தவன் ரவீந்திரன் துரைசாமி என்பதையும் நான் இந்த இடத்திற்குள் என்னுடைய சமூக நீதி பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் அங்கிருந்தே ஆரம்பித்தது என்பதையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வேலாயுதம் அவர்களை, கருப்புக்கோட்டு வேலாயுதம் அவர்களை ஐயா தாழ்லிங்க நாடார் அவர்களால் இந்த சட்டசபையில் MLA ஆயிருக்கிறார் என்று சட்டசபையிலே பதிவு செய்துள்ளார். இப்படி பல அதிசயத்தக்க விஷயங்கள் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக சேவியர் அவர்களின் மனைவி ஜெமினி அவர்கள் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்படி பல ஆச்சரியங்கள் நாம் தமிழர் சீமானால் 2024இல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாயிருக்கிறது. இந்திய வரலாற்றிலே 1% வாக்கிலிருந்து ஒருவர் 7% வாக்குக்கு போனதே ஒரு அதிசயம், ஆச்சரியம்தான். அத்தகைய ஆச்சரியத்தை சீமான் 2024 நிகழ்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று கூறி என்னுடைய பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.